எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதைக்குள்ள போக போறோம். இது வெறும் பலத்தை மட்டும் சோதிக்கிற கதை இல்லைங்க. ஒருத்தரோட அறிவையும் குணத்தையும் எப்படி ஒரு சின்ன சோதனை புரட்டி போடுதுன்னு பார்க்க போறோம். இது காலத்தை கடந்த ஒரு அற்புதமான கதை. கதையோட தொடக்கமே ஒரு பெரிய மர்மம் தான். 4 அண்ணன் தம்பிங்க தண்ணி தேடி போறாங்க. ஆனா போனவங்க தான் திரும்பி வரவே இல்ல. அவங்களுக்கு என்னாச்சு? இந்த ஒரு கேள்விதான் மொத்த கதையும் விறுவிறுப்பா கொண்டு போகுது. சரி, கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு அடர்ந்த காட்டுல பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கிற நேரம். அப்போ அவங்கள ஒரு கொடிய தாகம் வாட்டி வதைக்குது. அந்த தாகம்தான் அவங்கள ஒரு பயங்கரமான சோதனைக்குள்ள தள்ளப்போகுது. கடுமையான வெயில், அதோட கொடுமை தாங்க முடியாம திரௌபதிக்கு பயங்கரமான தாகம். இத பார்த்த யுதிஷ்டிரன் உடனே தன் தம்பி நகுலனை போய் எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நகுலன் கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு அழகான தெளிவான நீரோடைய பாக்குறான். அப்பாடா, தண்ணி கிடைச்சிருச்சுன்னு அவன் நினைக்கிற அந்த நிமிஷம்தான் உண்மையான சோதனையே ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த குளத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது. ஆமாங்க, தண்ணிக்குள்ள இருந்து ஒரு குரல். இங்கதான் கதை ஒரு அமானுஷ்யமான கட்டத்துக்குள்ள போகுது. அந்த குரல் ரொம்ப அதிகாரமா ஒரு எச்சரிக்கை விடுக்குது. அப்போதான் புரியுது, இது வெறும் தாகத்தை தீர்க்கிற விஷயம் இல்ல, வாழ்வா சாவா போராட்டம்னு. ஆனா நகுலன் அந்த குரலை கண்டுக்கவே இல்ல. தாகத்துல அவசரப்பட்டு தண்ணிய குடிச்சிட்டான். குடிச்ச அடுத்த கணமே அப்படியே உயிர் இல்லாம கீழே சரிஞ்சிட்டான். பாருங்க, ஒரு சின்ன அவசரம் எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுருச்சுன்னு. நகுலன் மட்டும் இல்ல, அடுத்து போன சகதேவனும் அதே தப்பு தான் செஞ்சான். குரலை புறக்கணிச்சான், விழுந்தான். அதுக்கப்புறம் போன மாவீரன் அர்ஜுனன், அவனும் அதே மாதிரி விழுந்தான். கடைசியா பலசாதி பீமன் போனா, அவனுக்கும் அதே கதிதான். இங்க ஒண்ணு நல்லா தெரியுது, அவங்களோட பலம், வீரம் எதுவுமே அந்த இடத்துல செல்லுபடியாகல. இப்போ யுதிஷ்டிரனுக்கு ஒரே கவலை, போன தம்பிங்க ஒருத்தர் கூட திரும்பி வரலையேன்னு அவரே கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு பேரதிர்ச்சி, அவரோட 4 தம்பிங்களுமே உயிரில்லாம கிடக்குறாங்க. அப்போதான் அந்த குரல் மறுபடியும் கேக்குது. நான் தான் யக்ஷன். உன் தம்பிங்க என் கேள்விக்கு பதில் சொல்லாததால தான் இப்படி விழுந்து கிடக்குறாங்க. நீ தண்ணி குடிக்கணும்னா முதல்ல என் கேள்விகளுக்கு பதில் சொல்லியாகணும் அப்படின்னு தெளிவா சொல்லுது. இப்போ சவால் ரொம்ப நேரடியானது. ஆனா மத்தவங்கள மாதிரி யுதிஷ்டிரன் அவசரப்படல. ரொம்ப அமைதியா, சரி உங்க கேள்விகளை கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அவரோட தம்பிங்க செஞ்ச தப்ப அவர் செய்யல. அந்த பொறுமை தான் அவரோட முதல் வெற்றி. சரி, இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். பல பரீட்சை முடிஞ்சு இப்போ அறிவு பரீட்சை ஆரம்பமாகுது. ஆக்ஷன் கேட்குற கேள்விகள்லாம் சும்மா இல்ல, ஒவ்வொன்றும் ரொம்ப ஆழமானது. உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறான், இந்த உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் எது? நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு யுதிஷ்டரன் சொன்ன பதில் தான் அபாரம். அவர் சொல்றாரு, தினமும் நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் இறந்து போறாங்க. அத பார்த்தும் நாம மட்டும் சாகவே மாட்டோங்கிற மாதிரி வாழ்றோமே, அதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய அதிசயம். என்ன ஒரு ஆழமான பார்வை பாருங்க. யுதிஷ்டனோட பதில்களை கேட்டு யக்ஷனுக்கு ரொம்பவே ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். அவரோட அறிவால ஈர்க்கப்பட்டு யக்ஷன் இப்போ கதையோட கடைசி சோதனைக்கு அவரை கூட்டிட்டு போறான். இதுதான் கடைசி சோதனை. ஆனா இது அறிவை சோதிக்கிற சோதனை இல்ல, இது தர்மத்தை, அதாவது நீதியை சோதிக்கிற ஒரு சோதனை. யக்ஷன் இப்போ யுதிஷ்டரனை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறுத்துறான். சரி, உன் பதில்கள்ல நான் திருப்தி அடைஞ்சேன். உன் தம்பிங்கள்ல ஒருத்தருக்கு நான் உயிர் கொடுக்கறேன். நீ யாரை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு கேட்கறான். யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? யாரை காப்பாத்துவீங்க? யுதிஷ்டிரன் ஒரு நொடி கூட தயங்கல. அவர் சொன்ன பதில், நகுலனுக்கு உயிர் கொடுங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஏன் பலசாலியான பீமனையோ சிறந்த வில்லாளியான அர்ஜுனனையோ தேர்ந்தெடுக்கல? ஏன்னா யுதிஷ்டிரனோட இந்த தேர்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய நியாயம் இருக்கு. அது என்னன்னா, பாண்டவர்கள்ல யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் 3 பேரும் குந்தியோட மகன்கள். நகுலனும் சகாதேவனும் மாதிரியோட மகன்கள். அதனால யுதிஷ்டன் சொல்றாரு, என் தாய் குந்திக்கு மகனாகிய நான் உயிரோட இருக்கேன். நீதி நிலைக்கணும்னா என் இன்னொரு தாய் மாதிரிக்கும் ஒரு மகன் உயிரோட இருக்கணும். அதனாலதான் நகுலனை தேர்ந்தெடுத்தேன். பாருங்க, இது தனிப்பட்ட விருப்பம் இல்ல, இதுதான் தர்மம், இதுதான் உண்மையான தலைமை பண்பு. யுதிஷ்டிரனோட இந்த தன்னலமில்லாத நீதியான முடிவை கேட்டு யக்ஷன் மனசு நெகிழ்ந்து போகுது. அதனால ஒருத்தருக்கு மட்டும் உயிர் தரேன்னு சொன்ன யக்ஷன் அவரோட 4 சகோதரர்களுக்குமே உயிர் கொடுக்கறான். அப்போ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம்? முதலாவதா, ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. பல கோணங்கள்ல அதை பார்க்கலாம். 2வது, நம்ம வழிதான் சரின்னு எப்பவுமே பிடிவாதமா இருக்கக்கூடாது. உண்மையான அறிவுங்கிறது திறந்த மனசோட மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறதுல தான் இருக்கு. அப்படி கேட்டாதான் நமக்கு சிறந்த வழி கிடைக்கும்.
கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? எது சக்தி வாய்ந்ததோ அதுக்கா, இல்ல எது நியாயமானதோ அதுக்கா? யோசிச்சு பாருங்க. நன்றி.